3 கடல் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என 4 திணை தொல்காப்புகள் தொல்காப்பியன் தொழுதல் அதம் கோட்டு ஆசான் தமிழரம் வளர்த்த ஔவையாரம்மை நிலம் எங்கள் நிலம் எங்கள் குமரி கன்னியாகுமரி எங்கள் குமரி கன்னியாகுமரி எங்கள் குமரி கன்னியாகுமரி எங்கள் குமரி வாழ்ந்த நிலமிது மலையும் கடலும் வயலும் வகை வகையாய் காய் கனிகளும் தேரும் எண்ணெய் அருவி குளமும் இசை பாடி திரியும் பறவை இனங்களும் சாலைகள் செய்து அறிவொளியால் அடி செய்தோம் சாதி என்ற கொடுமையின் கொடுக்குடைத்தோம் தமிழெங்கள் தாய் தமிழ்நாடெங்கள் தாயகம் என்று முழங்கி உயிரீகங்கள் செய்து தமிழ் உலகு சேர்த்தோம் எங்கள் குமரியில் விரும்பும் திசையெங்கும் இளம் தென்றல் காற்று உண்டு தோண்டும் நிலமெங்கும் நல் ஊற்றுகள் உண்டு சாதி மதம் என்று பிரிந்திருந்தாலும் எல்லோர் நெஞ்சத்திலும் நேசத்தின் ஈரம் உண்டு சங்கமம் வரலாற்று சங்கமம் கன்னியாகுமரி
அன்புள்ள நேயர்களே, எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்று கவிஞர் நடசிவகுமார் அவர்களுடைய ஓர்மன் கவிதை தொகுப்பு அதனுடைய வெளியீட்டு விழாவிற்காக மேலாங்கோடு ஆலயத்தில் நிற்கிறோம். இந்த நூலை குமரி பதிப்பகம் வெளியிட இன்று மேலாங்கோடு ஆலயத்தில் அனைவரும் குழுமியிருக்கிறோம். காட்டு வழி போற பொண்ணே, காலுனக்கு நோகல்லையா சொல்லு மச்சி, கதவழி நானும் வாரேன் நில்லு மச்சி, கதவழி நானும் வாரேன் நில்லு. கலனுக்கு நோகிட்டாலும் கலனுக்கு நோகிட்டாலும் கஞ்சிப்பான பாரிச்சாலும் காதவழி நீ வரவும் வேணா மச்சா, கண்டா பழி வருமே வீணா, பிறர் கண்டா பழி வருமே வீணா. விளைஞ்ச வயலுக்குள்ள விளைஞ்ச வயலுக்குள்ள விரவாக போற புள்ள, வெகமுனக்காகாது தானே, எந்தன் தகமத எண்ணி பாருமானே மச்சி, தகமத எண்ணி பாருமானே. வேளாம வெட்டுறாக வேகமாக போக வேணும், வேளாம வெட்டுறாக வேகமாக போக வேணும், கஞ்சி கொடுத்திடத்தான் நானும் மச்சா, களனி வரம்பு தாண்ட வேணும், நானும் களனி வரம்பு தாண்ட வேணும். கரடி புலியும் உண்டு கரடி புலியும் உண்டு, காட்டு யானை மெத்த உண்டு, உந்தனுக்கு துணையாக வாரே மச்சி, எந்தனையும் கொஞ்சம் எண்ணிப்பாரே மச்சி, எந்தனையும் கொஞ்சம் எண்ணிப்பாரே. கரடி புலி வந்தாலும் காட்டு யானை துரத்திட்டாலும், கரடி புலி வந்தாலும் காட்டு யானை துரத்திட்டாலும், உள்ளத்தில துணிவு கொண்டு தானே மச்சா, உந்தன் துணை எந்தனுக்கு வேணே மச்சா, உந்தன் துணை எந்தனுக்கு வேணே. காதிரும் அறுத்த பின்பு காதிரும் அறுத்த பின்பு, காலம் கனிஞ்சி வந்தாம் கைப்பிடிக்க நான் வருவேன் மானே, அந்த காலம் வரும் எந்தனுக்கு தானே, அந்த காலம் வரும் எந்தனுக்கு தானே. காலம் கனிஞ்சி வந்தாம் காலம் கனிஞ்சி வந்தாம், கந்த தொண புரிஞ்சாம் பெத்தவங்க சம்மதங்களோட மச்சா, மத்தவங்க வாழ்த்துக்களும் வேணும் மச்சா, மலையிட காத்திருப்பேன் நானும் மச்சா, மலையிட காத்திருப்பேன் நானும். இரும்பு முக்காலி மேலிருந்து எண்ணெய் வச்சு தலைய தேச்சி, தங்க முக்காலி மேலிருந்து தலைய தேச்சி தான் முழுகி, குஞ்சிக்கருவாடாம் பரங்கிக்கு சொருமிறங்காதாம், சும்மா நெல்லு குத்தி பரங்கிக்கு கும்பாக்குள் காய்ச்சி, சும்மா நெல்லு குத்தி பரங்கிக்கு கும்பாக்குள் காய்ச்சி, நாக்கிலே சுட்டதண்டு பரங்கிக்கு நடுட்டு போனானாம், நாக்கிலே சுட்டதண்டு பரங்கி நடுட்டு போனானாம், குஞ்சிக்கருவாடாம் பரங்கிக்கு சொருமிறங்காதாம், சும்மா நெல்லு குத்தி பரங்கிக்கு கும்பாக்குள் காய்ச்சி, சும்மா நெல்லு குத்தி பரங்கிக்கு கும்பாக்குள் காய்ச்சி. இந்த ஆலயத்தின் சிறப்பை பற்றி நம்முடன் உரையாட சிற்பவியல் ஆசானும் தொல்லியல் அறிஞருமான செந்தி நடராசன் அவர்கள் இப்போது நம்மோடு. இந்த மேலாங்கோடு ஆலயத்தை பற்றி கூறுவதற்கு முன்னாலேயே என்னை பற்றி அறிமுகத்தில் இன்னொரு திருத்தம் கூட செய்து கொள்ள நினைக்கிறேன். தொடக்கத்தில் நான் ஒரு நாட்டார் வழக்காட்டியல் ஆய்வாளர், பேராசிரியர் நான் வானமாமலியின் பட்டறையிலே உருவானவன். அதன் தொடர்ச்சி தான் தற்போது செய்யப்படக்கூடிய சிற்பவியலோ அல்லது தொல்லியலோ இருக்க முடியும். எனவே நான் இப்போது பேசக்கூடிய தலைப்புக்கு அது பொருத்தமானது என்பதாக சொல்கிறேன். இந்த ரெண்டு ஆலயங்களுமே
ஒரு நாட்டார் வழக்காற்று தெய்வத்தினுடைய ஆலயம். மேலாங்கோட்டு அம்மன் என்று அழைக்கப்படக்கூடிய தேவியை பற்றியது. இங்கே ஒரு அக்கா கோயில் ஒன்று இருக்கிறது, தங்கச்சி கோயில் இருக்கிறது. இதுக்கு அதிக முக்கியத்துவம், அக்கால் தங்கச்சி என்பதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இல்லை என்பது என்னுடைய கருத்து. ஏனென்றால் எந்த ஒரு கோயிலுமே முதல்ல பிரபலியமாகின்ற பொழுது இன்னொரு சமுதாயத்தார் அதே கோயிலை எடுத்து செய்யப்படும் பொழுது பக்கத்திலே அதே தெய்வத்தை வைத்து வழிபடுவார்கள். ஒரு காலப்போக்கில் ஒன்றே அக்கால் தெய்வம் என்று ஒன்றே தங்கச்சின்னு சொல்ல தவிர இரண்டு தெய்வத்தையுமே ஒன்றாகத்தான் கருத வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டார் வழக்காற்று தெய்வங்களுக்கும் ஒரு பின்னணியில் ஒரு கதை இருக்கும். இங்கே உள்ள கதை மிக முக்கியமான கதை என்னவென்றால், வள்ளியூரில் இருக்கக்கூடிய பஞ்சபாண்டியர்கள், வன்னியன், வடுகச்சி ஒருத்தி, இவளை பற்றிய ஒரு வரலாறாக அது அமைகிறது. ஒரு பஞ்சபாண்டியர்கள் வள்ளியூரை சுற்றி அரசாண்டதாகவும், அது ஒரு பஞ்சபாண்டியன்னா 5 பேர் என்று கணக்கெடுக்க வேண்டிய தேவையில்லை, அது ஒரு அந்த பாண்டியர்களுடைய ஒரு டைனாஸ்டி அல்லது ஒரு பிரிவு என்று கருதி கொள்ளலாம். அவர்கள் அங்கே வள்ளியூரை தலைநகராக கொண்டு அரசாண்டு கொண்டிருக்க, அதே பகுதியிலே கன்னடியர்களும் அரசாளுகிறாங்க. ஒரு வரலாற்றியல் ரீதியாக பார்க்க போனோன்னா கிபி 11ஆம் நூற்றாண்டை ஒட்டி இந்த தெற்கு பகுதியிலே கன்னடியர்களுடைய ஆட்சிகள் இருப்பதாக நமக்கு தெரிகிறது. அந்த வகையிலே சேர்மாதேவி பகுதிகளில் இவருடைய ஆட்சி இருந்திருக்கலாம். அதில் ஒரு வடுகச்சியை பற்றிய ஒரு காதல் கதை, பொதுவாகவே நாட்டார் வழக்காட்டில் வரக்கூடிய கதை தான். நிறைய படங்களை பார்த்து வடுகச்சி இறுதியிலே இவருடைய ஓவியத்தை, பஞ்சபாண்டியனுடைய ஓவியத்தை பார்த்து மையில் கொண்டு எனக்கு இந்த கணவன் தான் வேண்டும் என்று தந்தையிடம் சொல்ல, உடனே தந்தை பஞ்சபாண்டியனுக்கு மாப்பிள்ளை கேட்டு தகவல் அனுப்ப, நான் இவளை மணமுடிக்க மாட்டேன் என்று அவன் மறுத்து விடுகிறான். இந்த மறுத்தல்ங்கிறதுலேயே ஒரு பின்னால் சொல்ல வரேன். மறுத்த உடனே ஒரு படையெடுப்பு நடக்கிறது. அந்த படையெடுப்பில் வடுகனுடைய படைக்கும் பஞ்சபாண்டியர்களுடைய படைக்கும் ஒரு பெரிய ஒரு யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்தில் பஞ்சபாண்டியர்களுடைய படைகள் தோற்று கொண்டே இருக்கிறது. இறுதி போர் சமயத்தில் பஞ்சபாண்டியன் வள்ளியூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுனையில தன்னுடைய மனைவியர்களோடு இருந்ததாக, தன்னுடைய படை தோற்று கொண்டிருக்கிறது என்பதை அறிந்தவுடனே அங்கிருந்து தன்னுடைய மனைவியர்களெல்லாம் வெட்டி அந்த சுனையில் போட்டுவிட்டு நான் இனி உயிரோடு திரும்ப மாட்டேன் என்று சொல்லி போருக்கு வருகிறான். அதே நேரத்தில் வடுகச்சி சொல்லிவிட உயிரோடு பிடித்து கொண்டு வர வேண்டும் என்று அவனை உயிரோடு பிடிக்க முடியவில்லை. போரில் இறந்து போகிறான். இறந்த அந்த பஞ்சபாண்டியனை இவர்கள் தூக்கி கொண்டு வருகிறார். குலத்துங்கன் என்ற பெயரில் சொல்லக்கூடிய குலசேகரன். அந்த குலசேகரன் பேர் தான் இங்கே ஒரு குலசேகர பெருமாள் சுவாமியினுடைய பேர், மூலவருடைய பேர் இருக்கும். பக்கத்தில் வடுகச்சியினுடைய பேர் இருக்கும், வடுகச்சியினுடைய கோயில் இருக்கும். இவனை படை வீரர்கள் கொண்டு வருகிறதை மேல் மாடத்திலிருந்து வடுகச்சி பார்க்குறான். இறந்து போயிட்டான். தெரிந்த உடனே அவளும் தற்கொலை பண்ணிடுறான். பொதுவாக இந்த நாட்டார் வழக்காட்சியிலே தற்கொலைகள் அல்லது மரணங்கள் நிகழ்ந்த பிறகு இவர்கள் தெய்வமாக்கி விடுவார்கள். எனவே அந்த வடுகச்சியும் இந்த குலசேகரன் என்ற பஞ்சபாண்டியனும் தெய்வமாக மாறி வேறும் பல பேரிகளோடு சேர்ந்து ஒவ்வொரு இடமாக தங்களுடைய உணவை பெறுகிறார்கள். ஊராக தங்கி அந்த ஊராக தங்கி வரக்கூடிய வரிசையிலே பல இடங்கள் வருகிறது. நம்ம அந்த பகுதியிலிருந்து வள்ளியூர் பகுதியிலிருந்து தொடங்கி பல இடங்களில் இதே தெய்வம் வருகிறது. இங்கேயும் அதே மாதிரி ஒன்று இருக்கிறது. அந்த வடுகச்சியினுடைய இந்த வைத்து கும்பிடப்படக்கூடிய தெய்வமாக இந்த மேலாங்கோட்டு தேவி இருக்கிறார். அக்கா தங்கச்சி கதைகள் பொதுவாக நாட்டுப்புற கதையாடல். ஆமாம், அதுக்கு ரெண்டு பெண்களை அவங்க கொடுக்க முடியாதுன்ட்டு தற்கொலை பண்ணிடுவாங்க அல்லது கொலை செய்யப்படுவாங்க. அதே மாதிரி இங்கே அக்கா தங்கச்சி இருக்குதுன்னா அந்த கதைகளாக சொல்ல முடியும். ஏன்னா இதே மாதிரி நீங்கள் நம்ம முப்பந்தலில் போனீங்கன்னா
அந்த பெரிய கோயிலில் வந்து அக்கா கோயிலுன்னும் பக்கத்தில் இருக்கிற கோயிலை தங்கச்சி கோயில்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பின்னால் போனீங்கன்னா என்ன தெரியும்னா, ஊரில் சொந்தமாக அந்த பெரிய கோயில் இருக்க அந்த கோயிலுக்கு உள்ள நாடார் சமூகத்தை உள்ளே அதிகமாக விடக்கூடிய ஒரு தடை வருகிறது. அந்த மோதல்களை தவிர்ப்பதற்காக என்ன செய்கிறான்னா, நம்ம சேட் ராம் சேட் பீடியா சுக்கலால் ராம் சேட் பீடி அந்த குடும்பத்தார் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த நாடார்களுக்கு என்று ஒரு தனி கோயில் அமைக்கிறாங்க. இதை வச்சு நீ கும்பிட்டு போ என்று கொடுக்குறாங்க. அப்படி தான் தங்கச்சி கோயில் இருக்குது. இங்கே நீலமகுட்டி செண்பககுட்டினியாக இருக்காங்க. இதை ஆமாம் பேர்களே வைப்பாங்க. பேர் வைக்கிறதுல படங்களில் இந்த பேர்கள்ங்கிறது பின்னால் வரக்கூடிய ஒன்று. செண்பகக்குட்டிங்கிற பேர் இவங்க கொடுத்துருக்காங்க. வடுகச்சிக்கு அந்த பேர் இருந்தாங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு 300-400 வருஷங்களுக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் ஏற்பட முடியும். அடிப்படை கதைகளில் அதிக மாற்றம் இருக்காது. இவளை பற்றி கூட இன்னொரு விதம் சொல்லுவாங்க. உண்ணியார்ச்சி கதை இருக்குதே, அதை வைத்து சொல்லுவாங்க. மார்த்தாண்டவர்மாவனுடைய சகோதரி, அந்த மார்த்தாண்டவனுடைய மைத்துனர்களாக இருக்கக்கூடிய பப்புத்தம்பி ராமத்தம்பிக்கு ஒரு தங்கச்சி இருந்தா. அவள் உண்ணியார்ச்ச. அவள் மார்த்தாண்டவர்மா விரும்பினா. ஆனால் மார்த்தாண்டவர்மா இந்த பப்புத்தம்பி ராமத்தம்பி வேட்டையாடி அவனை கொண்டுட்டான்னு கேள்விப்பட்ட உடனே இவன் நாக்கை பிடிங்கிட்டு செத்து போகிறான். அவள் தான் இங்கே இருக்கிறான்னு இது மேலே இந்த கோயிலுக்கு இன்னொரு கதையும் சொல்லது உண்டு. இந்த கதைகள் சொல்லப்படுதல் நம்ம ஒதுக்கிடலாம். வழிபாடு முந்தியது. எது சரி என்பதை நம்ம ஆராய்ச்சிக்கு தான் உட்படுத்தப்பட வேண்டும். பழைய ஏடுகளோ பழைய வழக்காறுகளோ சோழ நாட்டிலேருந்து வந்ததாட்டம் சொல்லுவாங்க. சோழ நாட்டிலேருந்து அக்கா தங்கச்சி வந்ததாக அது பொருந்துவது இல்லை. ஏன்னா அது வந்து ஒரு புது கதையாக சொல்கிறாங்க. வேறு ஏதாவது ஒரு கோயிலுக்குள்ளே இதுங்களை ஏற்றி சொல்வதாக நம்ம எடுத்துக்கிடலாம். ஏன்னா இந்த கோயிலுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த வடுகச்சியும் இதுவும் இந்த பஞ்சபாண்டியர் வரலாற்று கதைக்கு தான் பொருத்தமானதாக இருக்குது. அதே நேரத்தில் இது 9வது சிவாலய இதாகும். இதே கோயில் வளாகத்தினுள்ளே ஒரு சிவாலயம் இருக்கிறது. இந்த சிவாலயமானது இப்போ இந்தியா முழுவதிலுமே நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இந்த மாதிரி சிவாலய ஓட்டம் வந்து எங்கேயுமே நடக்கலை. 12 சிவாலயங்களுக்கு மகா சிவராத்திரியை ஒட்டி பக்தர்கள் ஓடி வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. அந்த பக்தர்கள் இந்த 12 சிவாலயங்களும் ஒரு 106 கிலோமீட்டரை அவங்க சுற்றுறாங்க. திருமலையில் தொடங்கி முஞ்சிரை திருமலையில் தொடங்கி அப்படியே ஒரு வட்டமாக வருகிறது. நடுவில் வேணுமானா நீங்கள் வந்து திருவட்டாரை வைத்துக் கொள்ளலாம், ஆதிகேஸ்வர பெருமாளை. அப்படியே அதை சுற்றி இங்கே வருகின்ற பொழுது இது வந்து 8வது சிவாலயம். காலகாலன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு மூலவருடைய பேர் வந்து காலகாலன். காலனுக்கு காலன், அவ்வளோதான். அதாவது மார்க்கண்டேயன் கதையை நீ எடுத்துக்கிட வேண்டியது. ஆனால் இந்த வரலாறு இதோடு இணைந்து போகுது. இந்த கோயில் தனித்தளங்களாக இருந்தவை ஒரு காம்பவுண்டுக்குள் வந்திருக்கலாம். மூலக்கோயில் எதாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்க போனோன்னா எதுவும் சொல்ல தெரியாது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் வெறும் தளத்தினுள்ளே பக்கத்தில் நிறைய கோயில் இருக்க முடியும், சிலைகள் இருக்க முடியும். பிறகு ஒரு சுற்றிலுமாக ஒரு சுற்றுச்சுவர் வருகிற பொழுது அதனுள்ள அது அடங்கி விடுவதாக வரக்கூடிய அந்த கோயிலானது நம்முடைய தேவசம் போர்டின் கீழே வருகிறது. சிவாலயத்தில் காலகால சிவன் கோயிலானது தேவசம் போர்டினுடைய கீழே வருது. இது தனியார்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டுமே தனியாரானதாக இருக்குது. இவை வந்து மக்கள் தெய்வமாக, நாட்டார் வழக்காற்று தெய்வமாக, மிக ஆற்றல் மிக்கதாக கருதப்பட்டு தொடர்ச்சியாக அது நிகழக்கூடியதாக. இந்த நாட்டார் வழக்காற்று தெய்வங்களுக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னா, இவை தங்களோடு படையெடுத்துக்கொண்டு ஒவ்வொரு இடமாக கொண்டு உணவு கேட்டு வருவாங்க பக்தர்கள்ட்ட. பயந்து போய் கும்பிடுறது தான். பக்தியோடு கும்பிடக்கூடியது தான், பக்தியோடு கும்பிடக்கூடியது தான். அப்படி உணவு கேட்டு வந்த உடனே அதனால் நிறைய கொடுமைகள் ஊரில் ஏற்பட்ட உடனே அவளை வச்சு கும்பிடுவாங்க. இப்படி தான் பெரும்பான்மையான நாட்டார் தெய்வங்களுக்கு வரும். பரவலாக இந்த கதையை தான் சொல்லிகிட்டே வருவாங்க. அப்போ இங்கே வந்து கேட்டு வருகக்கூடிய அந்த பெருங்கூட்டம் இருக்குது, அழிவு ஏற்படுது. அது சாஸ்தாவை தலைமையாக வரக்கூடிய எல்லா இதையும் நினச்சிக்கிடுவாங்க. இணைச்சி கூட்டு வர்றதாக தான் அந்த கதை போக்கு வருவதாக இருக்கும். அதை அழைச்சிட்டு. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், அந்த சாஸ்தா வந்து புலால் உண்ண மாட்டார். இது ஒரு முக்கியமான ஒரு விரதமாக அவங்க வச்சுட்டே இருக்கிறாங்க. மற்றைய தெய்வங்கள், வரக்கூடிய பரிவார தெய்வங்கள், அவருடைய நாட்டார் தெய்வங்கள் எல்லாம் புலால் உண்ணுகிறது. ஏன் சாஸ்தா மட்டும் புலால் உண்ணலை? இன்னொரு கேள்வி வருது. சாத்தன் இதனுடைய பௌத்த சமண தொடர்பாக கூட இருக்கலாம். மிக பழமையான காலகட்டம் தொடங்கி சாத்தனுடைய வழிபாட்டு முறைமையும் நம்ம தனியாகவே ஆராய்ச்சிடணும். இந்துக்களும் கும்பிடுறாங்க, பௌத்தத்திலும் சாஸ்தன் வழிபாடு இருக்கிறது, சமணத்திலையும் சாத்தன் வழிபாடு. நீங்கள் சிலப்பதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பாசண்ட சாத்தருக்கு பாடு கடந்தால் என்று சொல்லக்கூடியதாக வரும்.
ஆக அந்த தெய்வத்தினுடைய புலால் மறுத்தல் இருந்தது இந்த சமயத்தின் மூலமாக வந்திருக்கலாம். முன்னால் அவரோடு ஏற்றிருக்கலாம், இந்து தெய்வமாக இருக்கும்போது ஏற்றிருக்கலாம். ஆனால் இந்த தமிழக மரபுக்குள்ளே சமண பௌத்தத்தினுடைய தாக்கத்தின் காரணமாக அது ஐயனார் அல்லது சாஸ்தா அல்லது அந்த தெய்வத்தோடு பொருந்தி போகிற போது கொல்லாமை, அதாவது புலால் உண்ணாமைங்கிற இந்த புலால் மறுத்தல்ங்கிற கருத்தாக்கம் அதோடு சேர்ந்து வந்திருக்கலாம். பொதுவாக இந்த கோயில்களெல்லாம் வந்து இயக்கன் இயக்கி இசக்கின்னு தானே சொல்கிறாங்க. இயக்கிங்கிற வார்த்தை ஒரு பொது வார்த்தையாக எடுத்துக்கிடணும். இசக்கிங்கிறது தான் சிறந்த வார்த்தை. இயக்கி நினைக்கிறத விட ஏக்கிங்கிறது தான் சரியான வார்த்தைன்னு நினைக்கிறேன். ஈயை விட்டுருங்க, மொழிக்கு முதல்ல யா வராதுன்னு நான் ஈயை சேர்த்துக்கிறேன். வரலாம். யக்கி எடுத்துக்கொண்டால் யக்கியை வந்து வடமொழி சொல்லாக பார்த்தா யக்ஷின்னு வரும். யக்ஷி தெய்வங்கள், பெண் தெய்வத்தை யக்ஷின்னு சொல்லுகிற ஒரு மரபாக்கம் வந்து சமஸ்கிருதம் அல்ல, பிராகிருத மரபுப்படி யக்ஷன் யக்ஷிங்கிற தெய்வம், யக்ஷன் ஆண் யக்ஷி பெண்ணுங்கிற சிறு தெய்வங்கள், நாட்டார் வழக்காட்டிய தெய்வங்கள். அந்த மரபு சமண மரபு இங்கே வழங்கி வருகின்ற போது பெண் தெய்வத்தை அவர்கள் யக்ஷி என்று குறிப்பிட, இவர்கள் யக்கி என்று குறிப்பிட, அதை இசக்கின்னு சொல்லி பிறகு தமிழாசிரியருடைய கையில் பட்டு இயக்குவதால் அவள் இயக்கி என்று புது விளக்கம் பெறக்கூடிய அளவுக்கு யக்ஷனுங்கிறது ஒரு ஆண் இதே மாதிரியான ஒரு, அதாவது சமண மரபில் வந்து 4 விதமான பிறவிகளை சொல்லுவாங்க. மனித பிறவி ஒன்று, அதில் நீங்கள் வந்து நிறைய புண்ணிய பாவங்கள் செஞ்சால் அடுத்த ஒரு பிறவி தெய்வ பிறவி. தெய்வங்கிறது கடவுள் இல்லை, தெய்வ பிறவி, அதுவும் மனுஷ பிறவி மாதிரி ஒரு பிறவி தான். அப்புறம் இன்னொரு பிறவி மிருக பிறவி, அதுக்கப்புறம் இன்னொரு பிறவி நரர் பிறவி. இந்த நரர் பிறவி தெய்வம் பிறவி இடைப்பட்ட இதுகளில் நிறைய இதை சொல்லுவாங்க. அதில் நரர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நன்மை செய்கிற தீமை செய்கிற என்கிற வகையில் ராட்சசர்கள், கிம்புரர்கள், கிண்ணறர்கள்னு நிறைய பிரிவுகளை சொல்லக்கூடியதில் யக்ஷர்களும் ஒரு பிரிவாக வராங்க. ராட்சசர்கள் ஒரு பிரிவு, யக்ஷர்கள் ஒரு பிரிவு, கிம்புரர்கள், கிண்ணறர்கள், நிறைய பிரிவுகள் வருது. சிற்பங்கள்லையும் அவன் எல்லாம் இடம் பெறதாக இருக்குது. இந்த யக்ஷ மரபு யக்ஷி மரபுங்கிறது யக்ஷகானம் ஒன்று சொல்லுவாங்க. இந்த நாட்டார் கதைகளில் வரக்கூடிய இதில் கர்நாடகத்தில் மிக முக்கியமான ஒரு நாட்டார் வழக்காற்று ஒரு என்ன டிஸ்பிளே விட ஒரு ஆடக்கூடிய ஆட்டத்துக்கு பேர் யக்ஷகானம். என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவும் அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா ரத்தத்தை எல்லாம் பாலா தந்து பொத்திய வளர்த்த அம்மாவும் அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா எறும்பு அண்டாம துசு தும்பு சேராம தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணுறக்கம் பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாலும் சோறும் ஊட்டி வளர்த்த அம்மாவும் தியாகத்துக்கு முன்னால தெய்வம் எல்லாம் சும்மா. தியாகத்துக்கு முன்னால தெய்வம் எல்லாம் சும்மா. ஆக்காட்டி விரல போடிச்சு அக்காஞா சொல்லி கொடுத்த அன்னாடங்கூட கொடுச்சி நெல்லு சோறும் பொங்கி கொடுத்த ஆக்காட்டி விரல போடிச்சு அக்காஞா சொல்லி கொடுத்த அன்னாடங்கூட கொடுச்சி நெல்லு சோறும் பொங்கி கொடுத்த களை வெட்டி நடவு நட்டு கால் சட்டை தச்சு கொடுத்த சிறுமாறு. இன்றைக்கு ஒரு முக்கியமான நிகழ்வில் நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். தமிழகம் அறிந்த கவிஞர், சிறந்த பேச்சாளர், பேராசிரியர், பத்திரிகை ஆசிரியர் என பன்முகங்களை கொண்ட நட சிவகுமார் அவர்களின் உபர்மன் என்கிற கவிதை தொகுப்பு 1997 முதல் பதிப்பாக வந்தது. 2017 இரண்டாவது பதிப்பாக அவருடைய உபர்மன் பதிப்பு தொகுப்பு வருகிறது. அந்த தொகுப்பை முதல் பிரதியை கல்வெட்டு ஆய்வாளரும் சிறந்த வரலாற்று அறிஞருமான குமரி மண்ணின் செந்தி நடராஜன் அண்ணாச்சி அவர்கள் வெளியிட, அதேபோன்று வரலாற்று ஆய்வாளரும் சிறந்த சமூக செயல்பாட்டாளருமான அனந்த சுப்பிரமணியம் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள்.
கலைவாணன் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். மூன்றாவது தொகுப்பினை சிறந்த குறும்பட இயக்குனரும் ஆசிரியருமான எஸ்ஜே சிவசங்கர் அவர்கள் வெளியிட இஸ்லாமிய எழுத்தாளர், சிறந்த நாவலாசிரியர் ஆகிய கவிஞர், சிறந்த கட்டுரையாளர் முஜிப் ரகுமான் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். நான்காவது பிரதியை முதற்சங்கு பத்திரிகையின் ஆசிரியரும் முதற்சங்கு பதிப்பகத்தின் உரிமையாளருமான சிவனி சதீஸ்வர் அவர்கள் வெளியிட எண்ணெய் கல்லூரி பேராசிரியர் இந்திரகுமார் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த பிரதியை கலப்பை என்னும் நாவல் வாயிலாக தமிழர்களுக்கு அறிமுகமான சிறந்த நாவலாசிரியரும் இந்து பத்திரிகையின் செய்தியாளருமான சுவாமிநாதன் அவர்கள் வெளியிட காலச்சோடு பத்திரிகையின் இணையாசிரியர் செந்தூரன் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். பிரதியை கவிஞர் பைசல் அவர்கள் வெளியிட ஆங்கில இந்து பத்திரிகையின் செய்தி பிரிவில் பணியாற்றும் அறிவானந்தம் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அடுத்த பிரதியை கவிஞர் அருள்பாபு வெளியிட நாகராசன் KPK பந்தல் உரிமையாளர் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். கவிஞர் அருள்பாபு வெளியிட பேராசிரியர் பாபுதாஸ் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். தயாளன் அவர்கள் வெளியிட நாகராஜன் KPK பந்தல் உரிமையாளர் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அடுத்த பிரதியை தக்கலை கென்னடி காலகட்டம் ஆசிரியர் வெளியிட மதன் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். மது அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஓர்மன் புத்தகம் 1997 வெளிவந்து இன்றைக்கி 2017 மீண்டும் 2ஆம் பதிப்பாக வெளிவந்திருக்கிறது. இந்த ஒரு 20 ஆண்டு கால நடசோகுமாரனுடைய வாழ்க்கை அல்லது அவருடைய படைப்பு சார்ந்த உலகம் அல்லது அவருடைய பயணம், படைப்பு குறித்த பயணங்கள் எல்லாமே மிக மிக வித்தியாசமானது, ஆக்ரோஷமானது. இந்த புத்தகம் வரும்போது அவ்வளோ ஆக்ரோஷமாக இருந்தாரான்னு தெரில. அதுக்கப்புறம் தான் அவருடைய இந்த புத்தகம் அவ்வளோ பெரிய ஒரு ரீச் அவருக்கு கொடுத்தது. அதற்கப்புறம் அது சார்ந்த அவருடைய எல்லா உழைப்புமே படைப்பு நோக்கி மிக முக்கியமாக இருந்தது. ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நடத்திடலாம்னு நினைக்கிறேன். என்னுடைய ஒரு சவரக்கரையின் கவிதை மலர்கள் புத்தகம் வந்து நானும் சிவசங்கரும் எல்லாம் உட்காந்து ஓரளவுக்கு எழுதி முடிச்சுட்டு அதுக்கு முன்னுரை வாங்குறதுக்கு நம்முடைய கெஜி ரசூல் அவர்களை போய் பார்த்தேன். அப்போ அவர் பார்த்துட்டு சொன்னார், கலை இது நான் எழுதுனா சரி வராது, நீ நடசிவகுமாரை போய் பாரு அப்படின்னாரு. உடனே நடசிவகுமாரை போய் பார்த்தேன். அது நம்ம இந்த பிரசவ டைமில் ஒவ்வொரு ஆஸ்பத்திரியாக போகிறது மாதிரி தான். எந்த ஹாஸ்பிட்டலில் போனால் சுகப்பிரசவம் நடக்கணும்னு தெரியாமலேயே அடுத்த ஆஸ்பத்திரியாட்டு நடசிவகுமாரை பார்க்க போனேன். அப்போ அவரை பார்க்க அவர் ஃபோன் பண்ணோன்னு சொன்னார், சரி நீ வா அப்படின்னு ஒரு சைஸாக இழுத்துட்டு சொன்னான். போயாச்சு. ஒன்று கொடுத்தேன், பேப்பரில் இருந்த அவ்வளோத்தையும் கொண்டு கையில் கொடுத்தேன், டைப் அடிச்சிருந்த அவ்வளோ. அதில் வச்சுட்டு போட நம்ம ஒரு பார்த்து சொல்லுங்க அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு நம்ம போன நினப்பு வந்து பயங்கரமான கவிதை நினச்சி நம்ம போயிருக்கோம். இவன் அது மேசைக்கு மேலே தூக்கி போட்டுட்டு சரி போயிட்டு வா பார்ப்போம் அப்படின்ட்டான். சரி என்னடா இப்படி சொல்லிட்டானே, 20 வருடத்தை நட்பு வேறு இப்படியா இருக்குது, சரி நம்மளை உச்சி மோந்துருவான் போல இருக்குன்னு பார்த்தா ஒன்றையும் காணும். நான் பேசாமல் பைக் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருக்கேன். நார்கோயில் பார்த்து வந்துகிட்டே இருக்கும்போது பழைய திடீர்னு ஃபோன் அடிக்கிறான். டேய் நீ உடனே திரும்பி வா அப்படின்னா. உடனே என்ன அப்படின்னு, இல்லை நீ உடனே வா வீட்டுக்கு வா. திரும்பி போனேன். டேய் என்ன மக்கள் இருக்க, நீ தாலி பயங்கரமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய அந்த
அடுத்த கட்டத்துக்கு பேசி நான் யோசித்த விஷயம் என்னென்னா, படைப்பாளியை பற்றி ஒன்றும் யோசிக்கலை. அந்த படைப்பு ஒரு நல்ல படைப்பாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நடசுகுமாருக்கு அதில் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் ஒருவேளை இந்த படைப்பு வந்து என்னுடைய படைப்பு ஒரு மோசமாக இருந்திருந்துன்னு சொன்னால் கண்டிப்பாட்டு கூப்பிட்டு தலைக்கு 5-6 அறுப்பு தரதுலையும் அவனை விட்டால் வேறு ஆள் கிடையாது. பயங்கரமாக திட்டி போடுவான், என்ன இளவில் கொண்டு வந்திருக்க அப்படின்ட்டு. ஆக அப்படிப்பட்ட ஒரு உண்மையான, நேர்மையான, கொஞ்சம் வெப்பமான, கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு அற்புதமான கவிஞன் நட சிவகுமார். அவருடைய புத்தகம் இன்று மீண்டும் வெளியிடப்படுகிறது. அதிலும் என்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப வித்தியாசமான விஷயம். நாங்கள் இந்த அரங்க நிகழ்ச்சிகளே பங்கேற்ற ஆட்கள். இந்த புத்தக வெளியீடு வந்து மேலாங்கோடு கோயிலில் வச்சு நடக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது உள்ளாலே வச்சு இந்த புத்தகம் வெளியிட்டது மிக அற்புதமான விஷயம். இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கின்ற நம்ம பத்திரிகை உலகை சார்ந்த நண்பர்கள், இதற்கு முன்முயற்சி எடுத்த சுதேகண்ணன் அவர்கள் என் மருமனுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. நான் இங்கே என்னத்தை நடந்தாலும் அவங்க போய் சொல்லிடுவார்னு நினைக்கிறேன். அவர் ஃப்ரெண்டு. அவருக்கும் வந்திருக்கிற இலக்கிய உலகை சார்ந்த அன்பு நண்பர்கள் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து கொண்டு, அவர் மேலும் பல்வேறு படைப்புகளை இந்த தமிழகத்துக்கு தர வேண்டும், தமிழ் மண்ணுக்கு தர வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான ஒரு இந்த வேளையில் நரசிவகுமாரனுடைய இந்த தொகுதி மீண்டும் 2வது பதிப்பாக வெளிக்கொண்டு வந்த குமரி பதிப்பகத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், சுதேகண்ணனுக்கு அதே மாதிரி என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். ஏனென்றால் இந்த நூல் தமிழகத்தில் ஏற்படுத்திய அதிர்வுகள் மிக சாதாரணமானது அல்ல. தலித்தியம் என்கின்ற ஒரு போக்கு உருவான போது உருவான ஒரு நூல் இது. தலித்தியம் அப்போதுதான் வந்து பரவலாக பேசப்படுகிறது. அதன் மூலமாகத்தான் தலித்திய படைப்புகள் வெளிவந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்தில், பொருத்தமான ஒரு காலகட்டத்தில் இந்த நூல் வெளிவந்து, அதுவும் ஒடுக்கப்பட்ட இந்த சமூகத்தில் இருந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு கவிதை தொகுப்பாக இந்த நூல் வெளிவந்தது. இந்த நூல் வந்து மற்ற நீங்கள் ஒடுக்கப்பட்ட சமூகம் என்று சொல்லும்போது பல சமூகங்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த சமூகம் மிகவும் அதிலும் மிக ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகமாக இருக்கிறது. காண்பதே தீட்டு என்று சொல்லுகின்ற ஒரு சமூகம், காணக்கூடாது பார்த்தாலே தீட்டு என்கிற ஒரு சமூகத்தை சேர்ந்த அந்த படைப்பு வந்து இன்று தமிழ் நாடு முழுக்க இல்லை, தமிழ் அறிந்த அனைவராலும் வரவேற்கப்படுவது மிக முக்கியமான ஒன்று என்று நான் சொல்லிக்கொள்ள முடியும். மேலும் 20 ஆண்டு கால நடசிவகுமாரனுடைய இந்த பாய்ச்சல் மிக அற்புதமாக தமிழ் சூழலில் வந்து அவர் ஒரு பத்திரிகை ஆசிரியராக, திணை பத்திரிகையினுடைய ஆசிரியராக, அமைப்பினுடைய தலைவராக எங்களோடு துணை நின்று எல்லா வகையிலும் அவர் இயக்க செயல்பாடுகளை முன்னெடுத்தவராக, அது மாதிரி கவிதைகள், கட்டுரைகள், புனைவு இலக்கியங்கள், அவருக்கு சிறுகதையில் உள்ள ஈடுபாடு, உரை என்று பல்முகப்பட்ட தன்மையில் அவருடைய வீச்சு வந்து 20 ஆண்டு காலம் அமைந்திருக்கிறது. இன்று வரை நடசிவகுமார் வந்து ஒரே ஒரு இந்த ஒரு நூலுக்காகத்தான் அது அறியப்படுகிறார். இந்த நூலை தான் மக்கள் வந்து அதிகம், அவர் வந்து வெளியிட்ட நூல்கள் மிக குறைவு. ஆனாலும் அவருடைய இந்த நூல் தான் வந்து தமிழக வாசகர்கள் மீண்டும் மீண்டும் எதிர்பார்க்கிறார்கள். அப்படி ஒரு பொருத்தமான தருணத்தில் இந்த நூல் வந்திருப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நடசிவகுமாருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அவர் நிறைய நூல்களை எழுதி இந்த தமிழ் சமூகத்துக்கு நிறைய இலக்கிய பணிகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நடசிவகுமார், உவர்மண். பொதுவாகவே அந்த கவிதைகள் என்பது என்னை பொறுத்தவரையில் உணர்ச்சிகளை மையமாக கொண்டதாக இருக்க வேண்டும். பொதுவாக பல முயற்சிகள், கவிதைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் மொழியை வைத்துக்கொண்டு சித்து விளையாடக்கூடிய கவிதைகள் ஏராளமாக இருக்கிறது. வார்த்தைகளின் சேர்ப்பின் மூலமாகவே புரியாமல் போவதுதான் சிறந்த கவிதை என்கிற அளவுக்கு கூட தூக்கி வைக்கப்படுவது இருக்கிறது. எளிமையாக வாசகனுக்கு எட்டக்கூடாது என்கிறதுல இந்த கவிஞர் மகா மேதாவித்தனங்கள் நிறைய செய்கிற வழக்கம் உண்டு. இதுக்கு நேர் எதிர்நிலைப்பாட்டில் சாதாரண பேச்சு வழக்கில் எந்த விதமான ஒரு மேக்கப்னு சொல்லுவாங்க, எந்த புனைவுமே ஏற்படுத்தாத சொற்களாலே வரக்கூடிய கவிதைகள்
இந்த நடசிவகுமாரனுடைய ஒவ்வொரு மண்ணிலே வெளிப்படுகிறது. மண்ணின் கவிதையாக பேச்சு வழக்கில் மிக அதிகமாக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக வரக்கூடிய தன்மையுடையதாக, நாகர்கோவில் பகுதியை விட கல்குளம் பகுதியினுடைய மொழி வளத்தை தன்னுள்ளே உள்வாங்கி கொண்டதாக, எங்களையெல்லாம் கவிதையை எழுத விடாமல் ஆக்கிவிட்டே என்ற அளவிற்கு பொன்னிலன் பேசக்கூடியதாக ஒரு கவிதை தளத்தில் ஒரு புதிய தளத்தை திறந்து விட்டிருக்கிறது இந்த ஓவர்மன். சுற்றி சுற்றி தன்னுடைய குடும்பத்திற்குள்ளே தன் உணர்வுகளை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதில் சிறப்பு என்னன்னா, காதல்களை சொல்லுகிற இடத்திலும் கூட அந்த கடைசி வரிகளை மட்டும் தனியாக எடுத்து கோர்த்து கொண்டே போனாலே ஒரு அழகான ஒரு படிமம் அங்கே வெளிப்படும். அவ்வளவுக்கு மிக அழகான ஒரு சேர்க்கை அந்த கவிதைகளில் வெளிப்படும். சொல் ஆட்சிகளை பார்த்த உதாரணமாக, நான் ஒரு கவிதைகளிலிருந்து ரொம்ப தூரமாக போன்றவன், ஆய்வுகளை செய்யக்கூடியவன், சமூக மானுடவியல் ஆய்வுகளுக்கும் கூட சாதாரண மக்களினுடைய மொழிகள் தேவை, அவர்களுடைய உணர்வுகள் தேவை. அதற்கான ஒரு தரவாக கூட ஒரு கவிதை நூல் இருக்க முடியும் என்பதை ஒவ்வொரு மணி இங்கே நிரூபிக்கிறது. நிறைய இடங்களை எனக்கு சில பகுதிகளை எனக்கு திறந்து காட்டுகிறது ஒவ்வொரு மண். இந்த புலத்தில், இந்த மண்ணில், இந்த மக்களின் அவர்கள் வாழ்க்கையோடு உரசுகின்ற தன்மையில் ஏற்படக்கூடிய மிக எளிமையான உணர்ச்சிகளில், மோதல்களில், மற்றவற்றின் மீது காணக்கூடிய வெடிப்புகளில் தன்னிலை மேல்நிலையாக வைத்துக்கொள்ளக்கூடிய போக்குகள், இப்படி வரிசையாக சொல்லிக்கொண்டே போகலாம். அற்புதமான கவிதையை பாராட்டுக்குரியவர் நடசிவகுமார். மேலாங்கோடு பகுதியிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஓவர்மன் என்ற கவிதை தொகுப்பை வெளியீட்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. அந்த கவிதை தொகுப்பு வெளியீட்டு விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் மற்றும் இங்கே இந்த கவிதை தொகுப்பை வெளியிட்ட அருமை நண்பர் நட சிவகுமார் அவர்கள் கிட்டத்தட்ட எனக்கு 15 ஆண்டுகால நண்பர். என்னை கலைக்கல்லூரியிலே பணியாற்றுகின்ற வகையிலே அவருடைய கவிதை தொகுப்புகள் நான் இதற்கு முன்பும் படித்திருக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் கல்லூரியிலே எப்போதும் கவிதை மற்றும் கதை எழுதுவதிலே மிக சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கின்ற நடசிவகுமார் அவர்கள் பணி சிறக்க வேண்டும். அவருடைய கவிதைகள் தமிழகத்திலே மக்கள் மத்தியிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற வகையிலே அமைய வேண்டும் என்று இந்த மேலாங்கோட்டு மண்ணிலே மீண்டும் ஒருமுறை அவருக்கு வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிற. நன்றி, வணக்கம். தமிழில் இன்றைக்கு அறியப்படக்கூடிய ஒரு கவிஞர் நடசிவகுமார். அவருடைய உவர்மன், வெட்டிமுறிப்பு களம், அடுத்ததாக வர இருக்கக்கூடிய தம்புராட்டியின் பரியங்கம், எல்லா கவிதைகளுமே ஒடுக்கப்பட்ட வாழ்வியலின் கணங்களையும் வலிகளையும் பேசக்கூடிய கவிதைகள். கவிதை இதைத்தான் பேசணுங்கிற வரம்புகளையெல்லாம் மீறி இதையும் பேசலாம் என்கிற புதிய வரம்புகளை உருவாக்கிய கவிதைகளாக நம்ம நடசிவகுமாருடைய கவிதைகளை நம்ம பார்க்கலாம். அந்த வகையில் நடசிவகுமார் அவருடைய கவிதை அற்புதமான கவிதைகள். 1997க்கு பிறகு 20 வருடங்கள் கழித்து ஓவர்மன் கவிதையினுடைய தேவை இருக்கிற காரணத்தினால் அந்த கவிதை தொகுப்பு மறுபடியும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஒரு படைப்பு ஒரு கவிஞனுடைய மனதிலிருந்து வெளிவருவதற்கு காலம், சூழல், பல விஷயங்கள் காரணமாக இருக்கும். ஏற்கனவே வெளிவந்த படைப்பு மறுபடியும் வரணும்னா அதுக்கும் ஒரு காலமும் சூழலும் மிக முக்கிய காரணமாக இருக்கும். அந்த வகையில் ஓவர்மனுடைய தேவை இன்றைய காலத்திற்கு மிகவும் தேவையாக இருக்கிறது. இன்றைய மதவாத ஆதிக்க சூழலில் மீண்டும் பெரியார் வேணும், அம்பேத்கர் வரணுங்கிற ஒரு கோஷம் இன்னைக்கு தமிழக அல்லது இந்திய மக்கள் மத்தியில் அதிகமாக ஒலிக்கிற சூழலில் இதை போன்ற ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வியலை பேசக்கூடிய கவிதைகளுடைய தேவையும் மிக முக்கியமாக இருக்கிறது. அந்த வகையில் ஓவர்மன் கவிதை, அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கவிதைகளும் மொத்தம் 36 கவிதைகள் ஓவர்மன் தொகுப்பில் இருக்குது. அதில் வீடு பற்றிய கவிதைகளாக இருக்கட்டும், அம்மாவை பற்றிய கவிதைகளாக இருக்கட்டும், கிணறு பற்றிய கவிதைகளாக இருக்கட்டும், எல்லா கவிதைகளுமே இந்த சமூகம் தனி மனிதனுக்கு அல்லது இருத்தியல் சார்ந்து கொடுக்கக்கூடிய அழுத்தங்களை பேசக்கூடிய கவிதைகள்.
மேலோட்டமாக வாசிக்கிற போது மனதில் மிகப்பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய கவிதைகள். அது இன்னும் ஆழமாக செல்ல செல்ல இந்த சமூகத்தில் புரையோடி கிடக்கக்கூடிய அத்தனை அழுக்குகளையும் கசடுகளையும் அவமானங்களையும் துரோகங்களையும் வெளிப்படுத்தக்கூடிய வரிகளாக இவருடைய ஓவர்மன் தொகுப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு எழுத்தும் அமைந்திருக்கிறது. அந்த வகையில் ஓவர்மன் கவிதை தொகுப்பு பாராட்டப்பட வேண்டியது, வரவேற்கப்பட வேண்டியது. இதை போன்ற மேலும் பல படைப்புகளை கவிஞர் தர வேண்டும் என்று கேட்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நண்பர் சிவகுமாருடைய கவிதை தொகுதி 2வது பதிப்பாக வந்திருக்கிறது. சிவகுமார் எனக்கு ஆரம்பத்திலிருந்து தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய தக்கலை கலையோடு என்னுடைய தொடர்புகள் ஆரம்பிக்கும் போது அவரோடு எனக்கு பழக்கம் ஏற்பட்டது, நட்பு ஏற்பட்டது. அந்த நேரங்களில் அவர் வார பத்திரிகைகளில் சிறுகதை எழுதி கொண்டிருந்தார். அதிலிருந்து சற்று காலத்திற்கு பின் இந்த தொகுப்பு வெளிவந்தது. இந்த தொகுப்பு வெளிவந்த காலகட்டத்தில் தமிழகம் முழுமைக்கும் இந்த தொகுப்பு மிகப்பெரிய ஒரு வீச்சை ஏற்படுத்தியது. அந்த வீச்சு அதைத் தொடர்ந்து தமிழ் சமூக கவிதை வடிவத்திற்குள் கவிதையினுடைய கருத்து பொருள், கவிதையை சொல்கின்ற முறைகள், கவிதை என்றால் என்ன என்பதை போன்ற பல விவாதங்களுக்கான இடங்களையும் அது குறித்த புதிய புரிதல்களையும் இந்த கவிதை உருவாக்கியது. இன்னும் தமிழ் சமூகத்திற்குள் அந்த வெளிகள் நிரப்பப்படாமலேயே இருக்கின்றன. அதனுடைய சூழலே மீண்டும் அந்த தொகுதி தன் பிறப்பை காண்பிக்க வேண்டிய ஒரு சூழல் இப்போது ஏற்பட்டிருக்கிறது. அதனால் மீண்டும் அந்த தொகுதியாக வந்திருக்கிறது. இந்த கவிதை தொகுதி தமிழக மண்ணின் சொந்தக்காரர்களான சில குடிகள், அவர்களுடைய பிரச்சனைகள், ஒரு காலகட்டத்தில் அந்த சமூகத்திற்கு இருந்த வாழ்க்கை அமைப்பு, பின்னர் அதன் சிதைவு, அந்த சிதைவினுடைய வெளிப்பாடு, இன்று அந்த சமூகம் எவ்வாறு பிறரால் கண்காணிக்கப்படுகிறது அல்லது கருதப்படுகிறது, அதற்கான போராட்டம் ஆகியவற்றை உள்ளடக்கியதாக இருக்கிறது. அதிலும் சிவகுமாருடைய இந்த 20 ஆண்டு வளர்ச்சி என்பது மிக பிரமாண்டமான வளர்ச்சி. அவருடைய புரிதல்கள், அவர் பற்றி, அவர் சமூகம் பற்றி, அவர் இலக்கியம் பற்றி, கவிதைகள் பற்றி, சங்க பாடல்கள் பற்றி பற்பல விஷயங்கள், பொதுவாக அயல்நாட்டு கவிதைகள், பெண் கவிகளுடைய கவிதைகள் பற்றிய அவருடைய புரிதல்கள் மிகவும் வளர்ச்சி அடைந்திருக்கின்றன. அவர் இன்னும் மிக பிரம்மாண்டமான எல்கைகளையும் தாண்டி தன்னுடைய வீரியத்தை, தன்னுடைய எழுத்தை இந்த தமிழ் சமூகத்திற்கு அளிக்க வேண்டும் என்று கேட்டு அனைவருக்கும் வணக்கம் தெரிவிக்கிறேன். நன்றி. இந்த நல்ல தருணத்தில் நண்பர் சுதேகண்ணன் அவர்களை பற்றி பேசியாக வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. காரணம், மாணவ பருவத்திலே கையெழுத்து பிரதியாக ஆனந்தம் என்ற ஒரு மாத இதழை நடத்தியவர். கல்லூரி பருவங்களில் அது அச்சாக்கங்கண்டு, ஆனந்தம் அச்சாக்கங்கண்டு தமிழகம் முழுவதும் அப்போது ராணி ஆசிரியராக இருந்த ராணி ஆசிரியர் கூட இவரை அழைத்து பத்திரிகை சூழலை பற்றி விரிவாக விவாதிக்கும் அளவுக்கு இவருடைய ஆனந்தம் தமிழ்நாட்டளவில் விரிவடைந்திருந்தது. அதற்கு பின் அச்சுப்பணிகளும் சிறு பத்திரிகைகள் எல்லாம் நலிவடைந்த காலத்தில் கண்ணன் உள்ளூர் தொலைக்காட்சியில் கவனம் செலுத்த ஆரம்பித்தார். டிடிஎன் செய்தி ஆசிரியராக இருந்தார். டிடிஎன் டிவியில் செய்தி ஆசிரியர். அதைத் தொடர்ந்து இப்போது குமரி டிவி என்ற ஒரு தொலைக்காட்சியை நடத்தி வருபவர். அவருடைய அடுத்த ஒரு வளர்ச்சியாக நம்முடைய குமரி பதிப்பக பணியை செய்ய இருக்கிறார்.
பதிப்பகத்தினுடைய முதல் பணியே, முதல் புத்தகமே நண்பர் நட சிவகுமாருடைய உவர்மண் தொகுப்பை வெளியிடுகிறார். கண்ணன் உவர்மண்ணை தேர்ந்தெடுக்க காரணம், நட சிவகுமார் அவர்களுடைய இல்லத்தில் இருந்த அத்தனை கவிதை நூல்களையும் நட சிவகுமார் படித்திருப்பாரோ இல்லையோ சுதேகண்ணன் வாசித்திருக்கிறார் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். அந்த ஒரு எதிர்பார்ப்பும் அந்த ஒரு நம்பிக்கையும் நட சிவகுமார் மீது எப்போதுமே சுதேகண்ணனுக்கு இருந்திருக்கிறது. அதனால் இந்த நிகழ்வு, இந்த உவர்மண் வெளியீட்டு விழா சுதேகண்ணனும் நட சிவகுமாரும் ஒரு அடுத்த கட்டத்திற்கு செல்லுகின்ற ஒரு பரிணாம வளர்ச்சியாக நாம் பார்க்கின்றோம். நட சிவகுமார் தொடர்ந்து அவருடைய முழு ஆளுமையும் தமிழகத்தில் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அவருக்கு இருக்கின்ற இலக்கிய ஆளுமை அவர் எங்கேயோ கொண்டு செல்ல வேண்டிய அளவிற்கு தகுதி வாய்ந்தவை. நட சிவகுமார் தொடர்ந்து நூல்களை எழுத வேண்டும், தமிழகம் முழுவதும் அவர்கள் நூல்கள் விற்பனைக்கு கிடைக்க வேண்டும், வாசகர்கள் வாசித்து பயனடைய வேண்டும், பல்வேறு விருதுகளை பெற வேண்டும் என்று வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இவருக்கும் வணக்கம். நம்முடைய அன்புக்குரிய நண்பர் நட சிவகுமாருடைய ஓர்மன் கவிதை நூல் இன்றைய தினம் மீண்டும் மறுபதிப்பு காண்கிறது. குமரி பதிப்பகத்தினுடைய சார்பிலே இந்த நூல் இன்றைக்கு வெளிக்கொணரப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு நூல் ஒரு 20 ஆண்டுகள் கழித்து மீண்டும் மறுபதிப்பு வருவது என்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருவது. அவருடைய வாழ்வினுடைய வழியிலிருந்து அவரால் தொடக்கத்தில் எழுதப்பட்ட இந்த கவிதை பிரதி அதனுடைய சமூக தளத்தில் அது மிக முக்கியமான வினையை கழிந்த 20 ஆண்டுகளில் புரிந்திருக்கிறது என்பதும் அதை கடந்து அவர் வெவ்வேறு தளங்களில் இன்றைக்கு பயணித்திருக்கிறார் என்பது நட சிவகுமார் அவருடைய மிக முக்கியமான ஒரு சிறப்பாக இருக்கிறது. ரொம்ப குறிப்பாக அவர் சிறுகதை, கவிதை, உரை, ஆய்வு என பல்வேறு தளங்களில் பயணித்து கொண்டிருக்கிறார். அவருடைய பயணத்தினுடைய ஒரு 2ஆம் பாய்ச்சலாக நான் இந்த ஓர்மன் மறுபதிப்பை நான் பார்க்கிறேன். நண்பர் சிவகுமார் அவர்களுக்கும் அதை வெளியிட்ட குமரி பதிப்பகத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்தும் அன்பும். அன்புள்ள நட சிவகுமார் அண்ணனுடைய முதல் கவிதை தொகுப்பான இந்த ஓர்மன் 20 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் மறுபதிப்பு கண்டிருக்கிறது. இந்த 20 வருடங்களில் இந்த ஓர்மனுக்கு நிகரான ஒரு தொகுப்பை சற்றேறக்குறைய பார்க்க முடியாது என்றே நாம் சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்டதிலும் ஒடுக்கப்பட்டதான புரதவண்ணார் சமூகத்தை பற்றிய மிக முக்கியமான ஒரு கவிதை தொகுப்பு, தமிழ் சமூகத்தில் பாரிய அசைவுகளை உருவாக்கிய ஒரு தொகுப்பு என்று இதை சொல்லலாம். இது வெளிவந்த சமயத்தில் மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தியது. இந்த 20 வருடங்களுக்கு பிறகும் அசைவுகளை உருவாக்கும் என்ற நம்பிக்கையோடு நட சிவகுமார் அண்ணனுக்கும் இந்த பதிப்பகத்தின் நிறுவனரான அன்பு தம்பி சுதேகண்ணனுக்கும் என்னுடைய வாழ்த்தையும் அன்பையும் சொல்லுகிறேன். நண்பர்களே, நண்பர் நட சிவகுமாரனுடைய ஊர்மன் நூல் மறு வெளியீட்டு விழா இன்று நடைபெற்றிருக்கிறது. நண்பர் நட சிவகுமார் தமிழகம் தெரிந்த ஒரு முக்கியமான கவிஞர், மிகச்சிறந்த ஒரு கதை சொல்லி பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டு வருகிறார். ஆய்வு கட்டுரைகள், இலக்கிய ஆய்வுகள் என்கிற ஒரு பெரிய விரிந்த தளத்தில் தனது செயல்பாட்டை நடத்தி கொண்டு வரக்கூடிய ஒரு இளைஞர். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய செயல்பாட்டில் கடந்த 30 வருடங்களாக தன்னை இணைத்து கொண்டு செயல்படுபவர். திணை என்கிற காலாண்டிதழின் பொறுப்பாசிரியராகவும் செயல்பட்டு வருகிறார். இப்படியான பன்முக திறன் கொண்ட ஒரு ஆளுமையாக நண்பர் நட சிவகுமார் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு வருகிறார். அவருடைய படைப்புலகம் என்பது, அவர் வெளிப்படுத்தக்கூடிய கவிதை உலகம் என்பது
மிக முக்கியமாக சமூகத்தின் அடித்தளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களின் கலையை, பண்பாட்டை, தொன்மத்தை தனது படைப்பில் மறு உருவாக்கம் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் நடசிவகுமாரனுடைய இந்த தொகுப்பிற்கு இருக்கிறது. உவர்மண் என்கிற தலைப்பே இந்த அடையாளத்தை மிக முக்கியமாக பேசுகிறது. தொடர்ந்து அவர் ஒரு 3 கவிதை தொகுப்புகள் வெளியிட்டிருக்கிறார். கதை தொகுப்பு ஒன்று வெளிவர இருக்கிறது. இந்த சூழலிலே அவருடைய இந்த உவர்மண் கவிதை தொகுப்பை எப்படி நாம் மதிப்பிடுவது என்கின்ற ஒரு விஷயத்தை பார்த்தோம் என்றால், மௌனங்களை பேச வைத்தல் என்கிற ஒரு கருத்தியல் நம் முன்னால் பேசப்படுகிறது. மௌனங்களை பேச வைக்கக்கூடிய கவிதையாக இது இருக்கிறது. மௌனங்கள் எங்கேயெல்லாம் மௌனங்கள் இருக்கிறது? சமூகத்தின் அடித்தளத்தில் வாழக்கூடிய மக்களின் மௌனங்கள். அந்த மௌனங்களை இந்த கவிதைகள் பேச வைக்கிறது. இரண்டாவதாக இந்த கவிதைகளினுடைய அடிப்படையான கூறாக நாம் பார்ப்பது டிஸ்ஒபீடியன்ஸ், பணிய மறுக்கும் கவிதை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏற்கனவே நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அதிகாரங்கள், அது வைதீக சமய அரசியலாக இருந்தாலும் சரி, சாதிய அரசியலாக இருந்தாலும் சரி, இந்த அரசியலுக்கு மாற்றான ஒரு குரலை தனது கவிதைக்குள் இருந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான படைப்பாளியாக நடசிவகுமார் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறார் என்று நாம் சொல்லலாம். அதைத்தான் நாம் பணிய மறுக்கும் கவிதை என்கின்ற ஒரு கண்ணோட்டத்தில் இந்த கவிதையை நாம் வாசிக்க முடியும். மூன்றாவதாக நாம் யோசித்தால், இன்றைய எழுத்துத்துறை என்பது ஒரு எத்னோகிராஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன வரைவியல் சார்ந்த ஒரு எழுத்து முறை இன்று உருவாகி இருக்கிறது. இந்த இனவரைவியல் என்பது வெறுமனைய ஆய்வு தளத்தில் மட்டுமல்லாமல் படைப்பு தளத்தில் அது இயங்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய அந்த சமூக குழுக்களினுடைய வாழ்வியலை, சடங்குகளை, நம்பிக்கைகளை படைப்பாக மறு உருவாக்கம் செய்யக்கூடிய அம்சமாகத்தான் அந்த இன வரைவியல் கூறுகள் இருக்கிறது. நமது நடசிவகுமாரனுடைய உவர்மண் கவிதை தொகுப்பில் இந்த இன வரைவியலினுடைய அம்சங்களை பார்க்கலாம். இதை தாண்டிய ஒரு முக்கியமான அம்சம் இவருடைய படைப்புகளில் இடம்பெறுவது என்னவென்றால் மித்தாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய தொன்மங்கள். இந்த தொன்மவியல் என்பது நமது சமூகங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மிக பழமையான விளிம்பு நிலை மக்கள் சார்ந்த தொன்மங்களை இவர் மறுபடைப்பாக்கம் செய்கிறார் என்பது மிக முக்கியமான ஒரு குறிப்பாக நாம் பார்க்கலாம். அது பறையங்கால் இசக்கியம்மையினுடைய சரித்திரமாக இருந்தாலும் சரி, அல்லது இசக்கி மாடனுடைய வரலாறாக இருந்தாலும் சரி, வண்ணார மாடனுடைய வரலாறாக இருந்தாலும் சரி, இந்த தொன்மங்களை எப்படி ஒரு படைப்பாக மறு உருவாக்கம் செய்கிறார் என்கிற ஒரு விஷயமும் எதிர் அழகியலினுடைய கூறுகளும் இவருடைய உவர்மண் தொகுப்பில் நிறைந்திருக்கிறது. ரியலிசம் என்கிற ஒரு யதார்த்தவாத எழுத்து முறையில் இருந்து மேஜிக்கல் ரியலிசம் என்கிற ஒரு மாய யதார்த்தவாத பாணிக்கு தன்னுடைய கவிதையை திருப்பிய ஒரு முக்கிய படைப்பாளியாக நடசிவகுமார் திகழ்கிறார். அவருடைய எழுத்துக்கும் அவருடைய வளர்ச்சிக்கும் எனது அன்பான வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். நடக்குமார் அவர்களின் உவர்மண் கவிதை தொகுப்பு குமரி பதிப்பகம் மூலமாக வெளிவருவது மிக்க மகிழ்ச்சி அடைகிறது. இவரது இந்த தொகுப்பு 2வது தொகுப்பாக வெளிவருகிறது. பொதுவாக கூழாங்கற்கள் நிரம்பிய இலக்கிய பெருங்கடலில் இது ஒரு மாணிக்கக் கல்லாக வெளிவருவது மிகுந்த மன திருப்தியை அளிக்கிறது. மின்மினி பூச்சிகளின் சிறகடிப்பிலிருந்து ஒரு துருவ நட்சத்திரமாக இந்த கவிதை வெளிவருகிறது. இவரின் தமிழ் நடை யதார்த்தமாக இலக்கிய உலகிற்கு அறிமுகமாகி இருக்கிறது. இவரது கவிதையை படித்த பிறகு கவிதை என்பது இன்னொரு காலகட்டத்திற்கு நகர்ந்து செல்கிறது என்பதை உணர முடிகிறது. மிகவும் யதார்த்தமாக இவரது கவிதை நடை மனதை வசப்படுத்தும் அளவிற்கு சிறப்பாக அமைந்திருக்கிறது. இவருடைய கவிதை பயணம் இனியும் துலங்கும். ஏற்கனவே நண்பர் சுதேகண்ணன் குமரி தொலைக்காட்சி நிறுவனராக சிறந்த ஒரு கவிஞராக தமிழ் சமூகத்திற்கு அறிமுகமாகி இருப்பவர். இப்போது பதிப்பகம் மூலமாகவும் இலக்கிய வீதிக்கு வந்திருக்கிறார். இவருடைய பதிப்பகத்துறையும் நண்பர் சிவகுமார் அவர்களின் கவிதை துறையும் சிறந்து விளங்க மனதர வாழ்த்துகிறேன். நன்றி. குமரி மாவட்டத்தின்
வீரியமிக்க ஒரு சிறுதெய்வ கோவிலில் வைத்து நடந்திருக்கின்ற இந்த உவர்மன் கவிதை தொகுப்பில் கலந்து கொண்டிருக்கின்ற இலக்கிய அன்பர்கள் அனைவரையும் இந்த நல்ல நேரத்தில் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். படைப்பு என்பது என்ன? எழுத்து என்பது என்ன? இன்றைக்கு வார்த்தை பொருத்தல்களாகி போன கவிதைகளில் நடசிவகுமார் அவர்களுடைய ஓர்மன் தொகுப்பானது மாலை நேரத்து மழையாக மனதை நனைக்கிறது, இரவு நேர வெயிலாக இதயத்தை பிழிந்து உதறி காயப்போடுகிறது. தமிழ் சினிமாவின் ஒரு 5 ஆண்டு கால சரித்திரமாக திகழ்ந்த முத்துக்குமார் அவர்களுக்கு பெயர் பெற்று தந்த பட்டாம்பூச்சி விற்பவன் கவிதை தொகுப்பை படித்தபோது எனக்கு அந்த கவிதைகளை அதற்கு முன்பு பல ஆண்டுகளுக்கு முன்பு எங்கோ படித்த ஞாபகம். சில தினங்களாக தேடி தேடி திரிந்தபோது கடைசியில் கிடைத்தது நடசிவகுமார் அவர்களின் ஓர்மன் கவிதை தொகுப்பு. 2 கவிதைகளும் ஒரே இளைஞனுடைய நேர்கோட்டை சொல்லுகின்றன. ஒன்று, எழுத்தாளனாக மாற ஆசைப்படுகிற ஒரு இளைஞன் தன் வாழ்வில் சந்திக்கின்ற அபத்தங்கள். நோய்வாய்ப்பட்ட அப்பா, வயதான அம்மா, எதிர்வீட்டு காயத்ரி, வாளிகள் உரசும் கிணறு, இப்படி அனைத்து சம்பவங்களும் ஒரே தளத்தில் செல்லுகின்றன. இரண்டிலும் ஒரே ஒரு வித்தியாசம். முத்துக்குமார் அவர்களுடைய பட்டாம்பூச்சி விற்பவன் வானத்தை நோக்கி பாயும் அருவி. நடசிவகுமார் அவர்களின் ஓர்மன் பூமிக்குள் புதைந்து தொழிக்குள் சிதையும் ஒரு குருவி. அப்படிப்பட்ட அந்த ஓர்மன் கவிதை தொகுப்பு நடசிவகுமாருக்கு மிகப்பெரிய பெயரை பெற்று தந்திருக்கிறது என்று இங்கு பலர் பேசினாலும் இன்னும் அது கவனிக்கப்படவில்லை என்ற கவலை எனக்கு உண்டு. ஆகவேதான் எனது குமரி பதிப்பகத்தின் முதல் பதிப்பாக ஓர்மன் வெளிவந்திருப்பது பெருமை. அதே சிந்தனையில் தான் சொன்னேன், இந்த ஓர்மன் நூலை தமிழ் எழுத்துலகம் உச்சுமுகர்ந்தால் இன்னும் இன்னும் பெருமை. இந்த விழாவில் கலந்து கொண்ட அத்தனை அண்ணன்களுக்கும் சகோதர பாசத்துடன் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஊரடங்கும் சாமத்துல நான் ஒருத்தி மட்டும் விழிச்சிருந்தேன். ஊர்கோடி ஓரத்துல நினப்புல படுத்திருந்தேன். காத்தடிச்சு சலசலக்கும் போல எல்லாம் உஞ்சிரிப்பு புரண்டு படுத்தாலும் பாவி மகன் ஓனனப்பு, பாவி மகன் ஓனனப்பு. ஊரடங்கும் சாமத்துல நான் ஒருத்தி மட்டும் விழிச்சிருந்தேன். ஊரடங்கும் சாமத்துல நான் ஒருத்தி மட்டும் விழிச்சிருந்தேன். ஊர்கோடி ஓரத்துல நினப்புல படுத்திருந்தேன். காத்தடிச்சு சலசலக்கும் ஓலையெல்லாம் உஞ்சிரிப்பு புரண்டு படுத்தாலும் பாவி மகன் ஓனனப்பு, பாவி மகன் ஓனனப்பு. ஊரடங்கும் சாமத்துல வெள்ளியில தீப்பட்டியா மச்சானுக்கு விலகதம்மா பிடிக்கட்டான். வெள்ளியில தீப்பட்டியா மச்சானுக்கு விலகதம்மா பிடிக்கட்டான். வாங்கித்தர ஆசை வச்சேன், காசை சொல்லி வித்து சேர்த்து வச்சேன். வாங்கித்தர ஆசை வச்சேன், காசை சொல்லி வித்து சேர்த்து வச்சேன்.
சமூகனார் கோயிலுக்கு சூடம் கொளுத்தி வச்சேன். போறவங்க வர்றவங்க பேச்சையெல்லாம் நான் கேட்டு வச்சேன், பேச்சையெல்லாம் நான் கேட்டு வச்சேன். ஒரு வாக்கு போட்டாலே உள்ளாக்கு செவந்திடுமே, ஒரு வாக்கு போட்டாலே உள்ளாக்கு செவந்திடுமே. உம்மேல ஏக்கம் வந்து என் தூக்கமெல்லாம் போச்சு மச்சான், என் தூக்கமெல்லாம் போச்சு மச்சான்.